ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த விலாக் தான் இது. அதோட ரொட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போக போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2.5 hours கிட்ட சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இதோட பாஸ் வந்து நம்ம இதுக்கு டிக்கெட் வாங்கணும், ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். அதெல்லாமே நாங்கள் வந்து ஒரு 6 months முன்னாடியே வாங்கிட்டோம். கிறிஸ்மஸ் லீவ்லேயே போகலாம் அப்படின்னு தான் பிளான், போக முடியல. அப்புறம் மார்ச்சில் வந்து ஸ்ப்ரிங் பிரேக் வந்துச்சு, அப்போயுமே போக முடியல. சரி, ஒரேடியாக வந்து சம்மர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னும் வந்து லேட்டாக போனோம் அப்படின்னா பயங்கர ஹாட் ஆயிரும், நம்மளால் ரொம்ப சுற்றியெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப ரைடெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆக முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீக் சாட்டர்டே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். சடனாக தான் பிளான் பண்ணோம், முன்னாடியெல்லாம் பிளானுமே பண்ணல. அங்கே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். லெமன் ரைஸ் பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கு வறுவல் அது பண்ணிவிட்டேன், ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு தான் மற்ற வேலையெல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ரைஸுமே ஆறிட்டுருக்கும் இல்லையா, அதனால் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே வந்து பிரெட் அண்ட் ஜாம், எனக்கு மட்டும் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு 9 weeks நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து ஜாம் எடுத்துக்காமல் சாண்ட்விச் மாதிரி பண்ணுறேன். பட் எனக்கு வந்து ஜாம் அண்ட் ப்ரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பட் வேறு வழி இல்லை, நம்ம வந்து இது தான் சாப்பிட்டு ஆகணும். நாங்கள் வந்து யூஎஸில் எல்லா பிளேஸுமே பார்த்துட்டோம், டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்குமே அடிக்கடி போயிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம பார்த்த இடத்தையே தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அடிக்கடி. மற்ற இடம் எல்லாமே ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ ஒரு 10 மணி நேரம் ட்ரைவ் அப்படின்னா ஓகே, காரில் போயிடலாம். அதுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். நாங்கள் பசங்க சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். பட் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பசங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே மறந்துடும். என்னோடய சின்ன பொண்ணு வந்து 3 வயசு இருக்கும்போது நியூயார்க் பார்த்துட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து நியூயார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, நம்மளுக்கு வந்து இது இந்த ட்ரிப்புக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். ஸோ நம்ம அடிக்கடியுமே போக மாட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பசங்க பெருசாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கூல் முடிக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி தான் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டோம். நாங்கள் பார்க்காத இடம் அப்படின்னா ஸ்னோ பிளேஸ் மட்டும்தான் நாங்கள் பார்க்கல, மற்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அந்த ஸ்னோ பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பமுமே இல்லை, ஏன்னா ஓவர் குளிராக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்த நாங்கள் இன்னும் பார்க்கல. மேபி வந்து ஃப்யூச்சரில் பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து போய் பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி போகிற இடத்துக்கெல்லாம் நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு போயிடுவேன். ஏன்னா அங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஊர் சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். எங்கே போனாலுமே இந்த மாதிரி சாப்பாடு கட்டி தான் எடுத்துகிட்டு போவேன். எல்லா இடத்துக்குமே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலுமேவும் அது ஏன்னே தெரியல, இந்த ஊர் ஃபுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறதில்ல. எப்பயுமே வந்து நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நார்த் இண்டியன் இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன், பட் ரொம்ப சவுத் இண்டியன் அளவுலாம் ரொம்ப எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து ரெடி ஆயிடுவேன். பாப்பா 2 பேருமே கொஞ்சம் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்படி கிளம்பிடலாம். ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்கன்றதுனால அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலேயே சாப்பிட்ருவாங்க. நாங்கள் மட்டும்தான் காரில் போகிறப்ப சாப்பிட்டுப்போம். அப்புறம் வந்து ஐபேடில் வந்து மூவி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, ஒரு 2.5 hours அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குமேவும். அதனால் அவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணிடுவோம். படம் வந்து எவ்வளோ படம் வேணுமோ அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த காஞ்சனா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, எவ்வளோ டைம்னாலும் பார்ப்பாங்க. அது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த 3 படம் வந்து எவ்வளோ டைம் போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 3 படத்தில் வந்து அந்த ஒரு படம் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் தூங்கிடுவாங்க, அதனால் ஒரு படம் மட்டும் தான் டைமுமே இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரைடே நைட்டு ரொம்ப லேட்டாக தான் அதெல்லாம் பண்ணோம். அதுக்கு மேலே வந்து நிறைய படம் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்படி டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 2-3 படம் கூட பண்ணியிருக்கலாம். நான் வந்து சாண்ட்விச்சுக்கு அந்த க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணி அதை போட்டு அப்புறம் ஆனியன் அதெல்லாம் போட்டு தான் எனக்கு வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ரீன் சட்னியில் வந்து நான் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இது இஞ்சி, பச்சை மிளகாய் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் இந்தியா போகல, வெக்கேஷனுக்கு ஏன் இந்தியா போகல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் லாஸ்ட் இயர் தான் இந்தியாவிலேருந்தே வந்தோம். ஸோ வெக்கேஷன்லாம் லாஸ்ட் இயர் போயிருந்தோம்.
நம்ம இயர்லி ஒன்ஸ் எல்லாம் போக முடியாது இல்லையா? ஏன்னா பாப்பா ஹை ஸ்கூல் போயிட்டா விசா பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். நம்ம ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அதனால் இப்போதைக்கு இந்தியா போகிற பிளான்லாம் எங்களுக்கு இல்லை வெக்கேஷனுக்காக. ஆனால் கண்டிப்பாக போவோம், இப்போதைக்கு போக மாட்டோம். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அவங்க நான் விளக்கி வச்சிடுறேன் நாங்கள், அப்புறம் ப்ரெட்டையும் கொஞ்சம் அவங்களே டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாங்க. அவங்கக்கிட்ட அந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு நான் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாமெல்லாம் தடவ வேண்டியிருந்துச்சு. அப்புறம் லெமன் ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதையுமே வந்து பேக் பண்ணுறதுக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். என் சின்ன பொண்ணு வந்து மறுபடியும் வந்து இந்த க்ரஷே பண்ணணும், நான் காரில் எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அக்கா வந்து வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரல, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சின்ன பொண்ணு மட்டும்தான் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. லெமன் ரைஸு கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே என்னோடய பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் தலைவலி வந்துடும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் தலைவலிக்கு தேவையான மருந்து எல்லாமே தான் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து கொஞ்சம் சீவல்லாம் பண்ணியிருந்தேன், ஏன்னா வெளியில் போகிறோம், கொஞ்சம் நம்ம லெமன் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை எல்லாமே சேர்த்து தான் பேக் பண்ணியுமே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வர வந்து கொஞ்சம் நைட் ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த பாத்திரம் விளக்குற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ ரிட்டன் வந்தோடனே நம்ம தூங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்குமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். அது ஏன்னே தெரியலங்க. காரில் வந்து லாங் ட்ரைவ்லாம் போனேன் அப்படின்னா நான் அப்படியே தூங்கிடுவேன். என் ஹஸ்பண்ட் பேசிகிட்டே இருப்பாங்க, என்ன அறியாமல் நான் தூங்கிடுவேன். அது எப்பயுமே நடக்கிறதா, எங்கே போனாலுமே நான் வந்து தூங்கிடுவேன். நீ காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னா, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து காரில் உட்காந்த உடனேயே எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம்லாம் வந்துடும். ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தலை பின்னி விட்டுட்டேன் அப்படின்னா அவங்கள காருக்கு அனுப்பி விட்டுறணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ரூட்லாம் போடணும், ஜிபிஎஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி நம்ம போகிறதுக்கு ரூட்லாம் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நானுமே போகணுன்னா அப்படியே கிளம்பிடலாம். ஆக்சுவலி பார்க் ஓப்பன் பண்ணுறது வந்து 9 o'clock 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் சாட்டர்டே சண்டே அப்படின்னா வந்து இந்த டைத் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லா ரைடுமே போய்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரைடெலாம் போக முடியாது. மோஸ்ட்லி நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம். அது ரிஸ்க் இல்லையா நைட் ட்ராவலில்? நம்ம ஒழுங்காக தான் ஓட்டிகிட்டு வருவோம். ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்களும் அதே மாதிரி ஒழுங்காக கார் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து நைட் ட்ரைவ்லாம் பண்ணதே கிடையாது. அதனால் எப்படி இருட்ட முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்போ நம்ம காலையில் சீக்கிரம் போனோம் அப்படின்னா தான் மற்ற இடத்தையெல்லாம் கவர் பண்ணி எல்லா ரைடுமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது பார்க்குறதுக்குமேவும். நாங்கள் போகிற இடம் வந்து சான் அன்டோனியோ அப்படின்ற இடம். ஸோ அங்கே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஸ்டே பண்ணி இன்னும் 2-3 இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. பட் எல்லாமே பார்த்த இடங்க எங்களுக்கு பயங்கர போரிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பசங்கள்லாம் வேணவே வேணாம், ஸ்டேலாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டோம். அவங்க வந்து ஹோட்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட். பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பார்த்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கு, எவ்வளோ டைம் தான் பார்க்குறது? இந்த இடத்தையுமே பார்த்துட்டோம், பட் வேறு வழி இல்லை, பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நாங்களுமே இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது. அவங்க எல்லாரையுமே நான் போக சொல்லிட்டேன் காருக்கு. நான் ஹஸ்பண்ட் வந்து ஜிபிஎஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் போனோன்னே கிளம்பிடலாம். ஒரு 7:30க்குள்ளே கண்டிப்பாக வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே கரெக்டாக 7:30க்கெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்படின்னா ஒரு 2.5-3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேறையா, அவங்களுக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா வந்து ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு வேளை ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுனால வரலையான்னு தெரில. ஃபுல்லாக எல்லோரும் வாட்டர் பார்க்கு தான் போயிருந்தாங்க. அங்கேயே தான் இருக்குது வாட்டர் பார்க், ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாட்டர் பார்க் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். கொஞ்சம் கார்லாம் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பித்தோடனே கொஞ்சம் பசங்க படம் பார்த்தாங்க. அப்புறமேட்டு அவங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க தூங்குனதுனால நான் டேப்லெட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தமிழ் பாட்டு தான் போட்டு விட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தமிழ் பாட்டு போடு அப்படின்னாங்க. அவங்களுக்கு யூஸ்வலாகவே ட்ரைவ் பண்ணும்போது தமிழ் பாட்டு கேட்குறது, அனிருத் பாட்டுலாம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். பட் பசங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் மோஸ்ட்லி அவங்க இங்கிலீஷ் சாங் தான் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போடுவோம். அவங்க தூங்குனாங்க, இல்லை வேணாம்ப்பா ஓகே நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து காஸ்கோலேருந்து இந்த தண்ணி கேன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். நம்ம வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பத்தாது, பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் 2 பேக் நான் ஒன்று ஹஸ்பண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதில் ஃபுல்லாகவே வந்து ஒரு இதில் சாப்பாடும் தண்ணியும், இன்னொரு இதில் ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான். அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா அங்கே போய் நம்ம அங்கங்கே தண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ நம்ம ஃபவுண்டன்லேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அதை போய் தேடிகிட்டே இருக்கணுங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து தண்ணியை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிட்டேன்.
இங்கே எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன உடையாத பாத்திரத்தில் வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி இருந்தது அப்படின்னா அலோவ் பண்ணிடுவாங்க. மற்றபடி நீங்கள் கிளாஸ் பவுலு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதை அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்ராஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா போய் கார்லேயே வச்சுட்டு வர சொல்லிடுவாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக செக்இன் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபுல்லாக ஸ்கேன் ஆயிரும் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு மேப் இருக்கும். அதை எடுத்தால் தான் எங்கெங்கே எந்தெந்த ரைடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ வந்து பெரிய பெரிய ரைடாக தாங்க இருக்கும் இங்கே எல்லாமேவும். நாங்கள் வந்து டிஸ்னி வேர்ல்டு போயிருந்தோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. டிஸ்னி அண்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோ ரெண்டுமே போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய ரைடாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ரைடு போய் எனக்கு ரைடு போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரு ரைடு 4-5 டைம்லாம் போனோம். நானும் என்னோடய பெரிய பொண்ணு, என் சின்ன பொண்ணு சில ரைடு கூட்டு போனோம். அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ அங்கே 2 ரைடு போயிட்டு என் பொண்ணு வந்து இப்போ ரைடு போகிறதுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ரொம்ப கம்பல் பண்ணி தான் சில ரைடெல்லாம் போக சொல்லுவேன். இந்த ரைடு வந்து என்னோடய பெரிய பொண்ணு என்னை கூப்பிட்டாங்க. நான் வரவே மாட்டேன் பாப்பா அப்படின்ட்டு. அதனால் என் பொண்ணு மட்டும் போக சொல்லிட்டேன். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்க மாதிரி ரைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே டீனேஜ் பசங்களுக்குமே அதுதாங்க, அந்த மாதிரி ரைடெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரைட் போக முன்னாடி நம்ம உட்காந்து சீட் பெல்ட் எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு இது கொடுப்பாங்க பாருங்களேன், பேசி அதுதாங்க ரொம்ப பயமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ரைடு போகணுன்னு என் பெரிய பொண்ணுக்கு அவ்வளோ ஆசை. ஃபுல்லாக டீனேஜ் பசங்க தான் இருந்தாங்க. நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஆளோட சேர்ந்து போனோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இந்த ரைடு போகிற அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியமே கிடையாது. என்னமோ அது வானம் வரையிலும் போயிருச்சு. என்னமோ மேலே அத்தாசமாக தொங்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ரைடு போக வேணாம், நீ வேறு ரைடுனா போய்க்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தோம். வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டோம். பட் பசங்க 2 பேருக்குமே பசிக்கலமா வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் லெமன் ரைஸ் சாப்பிட்டோம். அவ்வளோ பேர் பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ பட் என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது. பசங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை. நாங்கள் வந்து அங்கே கடையில் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி மட்டும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்டோம். ரொம்ப அலைஞ்சிட்டு சாப்பிட்டதுனால சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் அலைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. மணி வந்து 12 ஆயிடுச்சு. என்னோடய பெரிய பொண்ணு கூட நான் ஒரு ரைடு கூட போகல. என் சின்ன பொண்ணு கூட ஒரு 3 ரைடு, குட்டி ரைடு ஓரளவு ஓகேங்க. அந்த ரைடெலாம் நான் போயிட்டு வந்துட்டேன். அதான் என்னோடய பெரிய பொண்ணு என் கூட நீங்கள் ஒரு ரைடு கூட வரல, வருவீங்களா வரமாட்டிங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இரு பாப்பா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், சாப்பிடவா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு என் பொண்ணு கூட வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேலே ஏறி இறங்குற மாதிரி ரைடாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. பட் நான் எப்பயுமே வந்து ஒரு அந்த சீட்டில் உட்காந்தோன்னா டைட்டாக கண்ணை முடிப்பேன். ரொம்ப குட்டி பசங்கள்லாங்க அவ்வளோ பயமே இல்லாமல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயமே இல்லை, அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டே போகிறாங்க. பட் நான் வந்து கண்ணை டைட்டாக மூடிப்பேன். முடிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணு தான் சொல்லுவாங்க, அம்மா முடிஞ்சிருச்சு கண்ணை திறங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் கண்ணையே திறந்து பார்ப்பேன். ஏன்னு தெரில, அது ஒரு மாதிரி மேபி ஏஜ் ஆகுறதுனால ஒரு விதமான பயம் வந்துருச்சா அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட ஏஜ் ஆனதுனால தாங்க பயமாக இருக்குது போல் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க சொல்லுவாங்க, 36 வயசு ஒரு வயசா இதுக்கு போய் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அதிகமாகிருச்சு. பசங்க கொஞ்சம் பெருசாகிறாங்க அப்படின்றதுனால ஒரு விதமான பயமா என்ன அப்படின்னு தெரியல. என் பெரிய பொண்ணு கூட ஒரு 2-3 ரைடு போயாச்சு. இதுதான் லாஸ்ட் ரைடு. ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 மணிக்கிட்ட கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் என்னோடய பெரிய பொண்ணு வந்து ஒரே ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு தான் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த காலை தொங்க போடுற மாதிரி இருக்க ரைடு, நின்றுக்கிட்டே சில ரைடெலாம் இருக்குங்க, நின்றுக்கிட்டு நம்மளை கை மட்டும் ஒரு மாதிரி கட்டின மாதிரி சீட் பெல்ட் மாதிரி போட்டுருவாங்க, அந்த மாதிரி ரைடு. அதெல்லாம் என்ன பண்ணாலும் நான் வரவே மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்க ரைடு மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ இது பார்க்க தாங்க சின்னதாக ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி இருக்குது. ஆனால் போக போக ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப தூரமாகவும் சுற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் டேர்ன் வேறு பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த சைடு இந்த சைடு ஒரு மாதிரி டேர்ன் ஆகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப பயம் நம்மளுக்கு. சின்ன பசங்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரிச்சிட்டு போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் தைரியமே கிடையாது.
கூட்டம் கம்மியாக இருந்ததுனால தான் நம்ம 5 மணிக்குள்ளே வீட்டுக்கெல்லாம் கிளம்ப முடியுது. இப்போ கூட்டம் ரொம்ப இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு ரைடுக்குமே வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஆயிரும் கிளம்புறதுக்கேவும். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களுமே வீட்டுக்கு கிளம்ப தான் போகிறோம். ஸோ இதோட நான் அந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.